மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கிய தகவல் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுநர் அடிச்சுங்க. நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து பொதுமக்களின் குறைகளையும் மனுக்களாக பெற்று 30 நாட்களுக்குள்ள தீர்வு காணும் வகையில் மாநிலம் முழுவதும் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம்களை வார்டு அளவில் மக்களுடன் முதல்வர் என்னும் திட்டத்தின் பெயரால் அறிமுகப்படுத்தி தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா மனுக்கள் பெற முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாங்க. இதில் மனுக்களை பெறுகின்ற அனைத்து மையங்களிலும் தரைதளத்திலே தனியாக மனுக்களை வாங்குவதற்கான ஏற்பாடு அல்லது கைப்பிடியின் கூடிய சாய்வுதள வசதியும் வீல் சேர் வசதியும் ஏற்படுத்த வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னார்வலர்களை கொண்டு மனுக்களை எழுதி கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். மனுக்கள் அனைத்திற்கும் ஒப்புகை சீட்டு வழங்குவதோடு குறித்த விவரங்களை எழுத்துப்பூர்வமாகவும் தெரிவிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை அதிக நேரம் காக்க வைக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது மனுக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெற வருகை தரும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் துறை செயலாளரையும் மாநில மாற்றுத்திறனாளி இயக்குநர்களையும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமை சங்கத்தின் தலைவர்கள் செயலாளர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகேன்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேன்பா, நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.